பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையினுடைய பொதுச் செயலாளர் கல்வியாளர் ஐயா பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் கண்டன உரை ஆற்றுவார்கள். நீட் தேர்வை முற்றாக ஒழிக்க வலியுறுத்தி திராவிடர் கழகம் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய வணக்கம். ஒரு பண்பட்ட சமூகத்திற்கு அடையாளம் என்னவென்றால், அந்த பண்பட்ட சமூகம் கற்றுக்கொண்டே வளரும். எந்த சமூகத்தில் கற்பது என்பது ஏற்க இயலாது என்று சொல்கிறோமோ, அந்த சமூகத்தை நாகரீக சமூகமாக ஏற்றுக்கொள்ள இயலாது. அரசுகளுக்கும் இது பொருந்தும். மக்களாட்சியில் நல்வாழ்வு அரசு என்று சொன்னால், அந்த நல்வாழ்வு அரசு மக்களின் நலன் கருதி மக்கள் கோரக்கூடிய சட்டங்களை இயற்றுவது, கொள்கைகளை வகுப்பது என்பதுதான் மக்களாட்சியினுடைய இலக்கணம். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் மிகப்பெரிய எச்சரிக்கையை விட்டு சென்றார்கள். நம்மில் சில பேருக்கு இந்த மக்களாட்சியின் மீதே கூட சோர்வு ஏற்பட்டு விடலாம். மக்களால், மக்களின், மக்களுக்காக என்ற மக்களாட்சி தத்துவத்தை மாற்றி மக்களுக்காக நல்லது செய்வதே மக்களாட்சி என்று பேசத் தொடங்குவார்கள். அவ்வாறு பேசத் தொடங்குவார்களே ஆனால் அவர்களை ஒரு கணம் கூட ஆட்சியில் நீடிக்க அனுமதிக்க கூடாது, அயர்ந்து விடாதீர்கள் என்று மிகப்பெரிய எச்சரிக்கையை தந்தார்கள். இன்று இந்த நீட் விவகாரத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சற்று உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 1949 நவம்பர் 25 கொடுத்த எச்சரிக்கைக்கு முன்னாடி 1927 பாம்பே சட்டமன்றத்தில், பாம்பே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், பாம்பே பல்கலைக்கழக மசோதாவின் மீது நடந்த விவாதத்தில் பங்கேற்று ஒரு மிக முக்கியமான கருத்தை சொல்கின்றார். நாம் கல்வி வழங்க கோருகின்றோம், எல்லோருக்கும் கல்வி வழங்குங்க நாங்க கேட்கிறோம். ஆனால் நம்மில் சில கல்வியாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தேர்வுகளை கடினமாக்குகிறார்கள். தேர்வுகளும் கல்வியை வழங்குதலும் ஒன்றல்ல. தேர்வுகளை கடினமாக்க சமூக ஒடுக்குமுறைக்கும் கல்வி பின்தங்களுக்கும் உள்ளான சமூகங்கள் பல்கலைக்கழக கல்லூரி வளாகத்திற்கு வெளியே இருக்கிறார்கள். தேர்வுகள் கடினமாக அவர்கள் இனி எப்போதும் இந்த வளாகத்திற்குள் வரவே இயலாது என்று 1927 பேசுகிறார். அது இன்றைக்கு பொருந்துமா பொருந்தாதா என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். நான் ஒரே ஒரு கருத்தை, மற்றது எல்லாம் 2016 இருந்து பேசி முடிச்சாச்சு. நீ பேசுவதற்கு புதுசா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒன்றை மட்டும் நான் உங்களிடம் இருந்து சொல்லி, இந்த ஆர்ப்பாட்டத்திலே இந்த கோரிக்கை நிறைவேற 90 வயதை கடந்த ஒரு திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர் தலைமை தாங்குகின்றார். அந்த மூத்த தலைவருடைய தலைமையிலே இன்று பள்ளி படிப்பு படிக்கிற மாணவர்கள் உட்பட அத்துணை பேரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இது இந்தியாவினுடைய சுயசார்பை, இந்தியாவின் இறையாண்மையை காக்கின்ற போராட்டம் என்பதை நாம் உணர வேண்டும். நீட் என்பது இந்திய இறையாண்மைக்கு விடப்பட்ட சவால் என்பதை நாம் உணரவில்லை என்றால், நீட்டை நாம் எப்படி பார்ப்போம் கேட்டா, ஏதோ +2 முடிச்சிட்டு MBBS போற மருத்துவ சேர்க்கைக்கான ஒரு நடைமுறை என்று பார்ப்போம். அது அல்ல. அதை கடந்து நீட் இந்திய இறையாண்மைக்கு விடப்பட்ட சவால். மே மாதம் 3, 2026 என்னங்க நடந்தது? பத்திரிகை சொன்ன செய்தி, நீட் நடைமுறைக்காக மாணவர்கள் தேர்வு மையத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னாங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீட் நடைமுறையில எழுதுவதற்காக நீட் மையத்திற்குள்ள இந்தியா முழுக்க 23 லட்சம் மாணவர்கள் சுமார் மையத்திற்குள்ள சென்றார்களே. ஆனால் அன்றைய தேதியில் இந்த நாட்டில் என்ன நடந்தது? அதுதான் ரொம்ப முக்கியம். அன்றைய தேதியில கடந்த ஆண்டு நீட் நடைமுறையில MBBS முதலாண்டு சேர்ந்தவங்க, அதுக்கு முந்தைய ஆண்டு முதலாண்டு சேர்ந்து கடந்த ஆண்டு 2ஆம் ஆண்டு
படிக்கிறவங்க, அதுக்கு முந்தைய ஆண்டு முதலாண்டு சேர்ந்து கடந்த ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிறவங்க, இப்படி எம்பிபிஎஸ் மாணவர்கள் எல்லோருமே கல்லூரிக்கு வரவழைக்கப்பட்டு வகுப்பறையிலோ விடுதியிலோ தங்க வைக்கப்பட்டாங்க. ஏண்டா தங்க வைக்கப்பட்டாங்கன்னா, மே 3 ஞாயிற்றுக்கிழமை தானே, விடுமுறை நாள் தானே. விடுமுறை நாள்ல வீட்டில் இருந்தவங்க கல்லூரிக்கு வரவழைக்கப்பட்டு அங்கே நீட் எழுதுவதற்கு தொடங்குவதற்கு முன்னாடி வகுப்பறைக்கு வந்துடணுமா? ஒன்று வகுப்பறை இல்லைன்னா விடுதி. ஆசிரியர்களோட கண்காணிப்பிலே இருந்தார்கள். சட்டப்படி இங்க நிறைய வழக்கறிஞர்கள் இருக்கிறதுனால சட்டப்படி இதுக்கு பேர் என்னங்க? பிரிவென்டிவ் அரெஸ்ட் தானே. சட்டப்படி தொழில் டெக்னிக்கலா நீங்க பேசுனீங்கன்னா அது பிரிவென்டிவ் அரெஸ்ட். ஏன்டா இதை செஞ்சீங்கன்னு கேட்டா, ஆள் மாறாட்டத்தில் இவர்கள் ஈடுபட்டு விடக்கூடாது. நன்றாக கவனிங்க. அதாவது நீட் ஒழிக என்று சொல்வது அது வெற்று அரசியல் முழக்கம் அல்ல. நீட் ஒழிக என்று சொல்வது ஏதோ ஏழை குழந்தைகள்லாம் எம்பிபிஎஸ் சேர மாட்டாங்க அப்படின்றதுக்காக பரிதாபப்பட்ட அல்ல. இதற்குள்ள இருக்கிற சூழ்ச்சமத்தை விளங்கிக் கொள்ளவில்லை என்றால் 10 ஆண்டுகள் ஆயிருக்கு. 10 ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு படிப்பினையை கற்று தந்திருக்கிறது. எந்த படிப்பினையையும் ஒன்றிய அரசு கற்க மறுக்குது, கவனத்தில் எடுக்க மறுக்குது. அதன் உச்சம் தான் இந்த மே 23. இந்த மே 3 இந்த மே 3 ஆள் மாறாட்டம் செஞ்சிடக்கூடாதுன்னு என்ன செய்திருக்காங்களா? இவங்க எல்லாம் வகுப்பறையில தங்க வச்சிருக்காங்களா? அப்படின்னா நீட் நடைமுறையில நீங்க என்ன சொன்னீங்க? தகுதியான நபர்களை நாங்கள் மருத்துவத்திற்கு சேர்ப்போம். இவங்கெல்லாம் மருத்துவம் படிக்க வந்தா மிகச்சிறந்த மருத்துவர்களை நாங்க உருவாக்குவோம். ஆனா நீட் நடைமுறையில என்ன செய்திருக்கிறீங்க? ஆள்மாறாட்டத்திற்கு உடன்படும் மனநிலையில் இருக்கிற மக்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறீங்க எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு. அப்ப ஆள்மாறாட்டம் செய்கிறதுக்கு துணிகிறான்னு சொன்னா சட்டவிரோதமாக பணத்தை சம்பாதிக்க துணிந்துட்டான் அர்த்தம். சட்டவிரோதமாக பணத்தை படிக்கின்ற நேரத்திலே சம்பாதிக்க துணிகின்ற ஒருவர் மருத்துவரானால் என்ன நடக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 2016 தானே சொன்னோம், மருத்துவத்தின் மீது ஆர்வம் கொண்ட, மருத்துவ கல்வியின் மீது ஆர்வம் கொண்ட, தன் கிராமத்திற்கும் தன் மக்களுக்கும் சேவை செய்ய நினைக்கின்ற அந்த மாணவர்களை விலக்கி வைத்துவிட்டு இதை அதிகார மையமாகவும் பணமிட்டும் வேலையாகவும் பார்க்கக்கூடிய நபர்களை நீட் அனுமதிக்கோன்னு சொன்னோம். இது மே 23, 2026 நிரூபித்து விட்டதா இல்லையா? இதற்கு மேல வேற என்ன எதிர்பார்க்கிறீங்க? நீட் கொண்டு வருவதற்கு 2 காரணங்கள் சொல்லப்பட்டது. ஒன்று, வணிக மையத்தை தடுப்போம்னு சொன்னாங்க. முற்றிலுமாக தோற்று போனார்கள். மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் என்ஜிஆர் பிரசாத் அவர்களை கேட்டு பாருங்க. அந்த வழக்கில் வாதியாக சேர்க்கப்பட்ட செல்வா இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, இந்திய மாணவர் சங்கத்தை சார்ந்தவர். அந்த செல்வாவையும் என்ஜிஆர் பிரசாதையும் ஒன்னா உட்கார வச்சு கேட்டு பாருங்க. நீட்டுக்கு முன்னாடி தனியார் கல்லூரிகள் சட்டவிரோதமாக பணம் வசூல் செய்தால் அந்த பணத்தை திரும்ப பெற முடியும். ஏன்னா சட்டத்திற்கு புறம்பான வசூல். தமிழ்நாடு அரசுக்கு கட்டணத்தை தீர்மானிக்கிற அதிகாரம் இருந்தது. ஆனால் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் மசோதா சட்டம் தமிழ்நாடுக்கு இருக்கிற அந்த உரிமையை பறித்து விட்டது. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களால் 50% இடத்துக்கு மேல மீதி இருக்கிற 50% இடத்திற்கு கட்டணத்தை தீர்மானிக்க முடியாது. அப்படி என்றால் நீட்டுக்கு முன்னாடி எது சட்டவிரோதமோ, கட்டண கொள்ளை சட்டவிரோதம் என்றால் நீட்டுக்கு பிறகு கட்டண கொள்ளை சட்டப்படி ஆக்கப்பட்டிருக்கு.
உயர்கல்வி மட்டும் மருத்துவ படிப்பு மட்டும் வணிகமயம் அல்ல, கோச்சிங் சென்டருக்கு பணம் கட்டுறாங்களே, ஆக வணிகமயம் ரெட்டிப்பா இருக்கு. இரண்டாவது என்ன சொன்னீங்க? தகுதியானவங்க. பிரிண்ட் ஒரு ஆன்லைன் மேகசின் இருக்கு, பிரிண்ட். கடந்த ஆண்டு அந்த பிரிண்ட் மேகசின் எடுத்து பாருங்க, 520 மார்க்குக்கு மேல வாங்கின ஒரு குழந்தை, 520 மார்க்குக்கு வாங்கின குழந்தை அந்த ஆண்டு நீட் எழுதிட்டு வந்து அது நீட்டுக்காக தயாரிப்புக்கு வைத்திருந்த காகிதங்களை எல்லாம் அந்த நோட்ஸ் எல்லாம் பண்டில் பண்ணி மேல போட்டுடுச்சான். நிம்மதியா போய் உட்கார்ந்துருச்சான். இந்த வாட்டி நான் நல்லா எழுதியிருக்கேன், அதான் 3வது முறை எழுதுது. இந்த வாட்டி நல்லா எழுதிட்டேன். மதிப்பெண் வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு 520 மார்க் தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை என்ன பண்ண அந்த கேண்டிடேட் என்ன பண்ணிருக்காங்க, பரன்ல இருந்து மீண்டும் பேப்பர் எடுத்தாங்களாம். ஏன் பரன்ல இருந்து பேப்பர் எடுக்கிறீங்கன்னு கேட்டா, 10,000 ரேங்க்குள்ள இருந்திருந்தாதான் நான் எங்க போக முடியும், அரசு கல்லூரி MBBS சேர முடியும். 10,000க்கு கீழே இருக்கிறதால நான் சேர முடியாது, தனியார்ல நான் கட்டணம் கட்ட முடியாது. எனவே அடுத்த நீட்டுக்கு தயாராவதற்காக மீண்டும் படிக்க தொடங்கினேன். ஆக 500 மார்க் 520 மார்க் வாங்கினவங்களால நீட்டு மூலமா தனியார் கல்லூரியில நிர்வாக ஒதுக்கீடுல சேர முடியல. அவர்களை விட குறைவாக 200 மதிப்பெண் முடிச்சுட்டேன். கவலைப்படாதீங்க, கூப்பிட்டே இருக்க கூடாது. 2016 இருந்து தெருவுல இதையே கத்திக்கிட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு நீ எதுவும் பேசாத, 60 செகண்டுக்குள்ள வார்த்தைகளை கவுண்ட் பண்ணிக்கோனா எப்படி? இல்லையா? நான் எல்லா ஏரியாவுக்கு போகலையே, ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்குள்ளதான் நிக்கிறேன். 500 மார்க் 600 மார்க் வாங்கினவனால மெடிக்கல் காலேஜுக்குள்ள போக முடியல. ஆனால் 200 மார்க் வாங்கினவங்க உள்ள போயிட்டாங்களே. மிஸ்டர் நரேந்திர மோடி வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? மிஸ்டர் அமித்ஷா வெக்கமா இல்ல? திரு நரேந்திர மோடி 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு அமைத்த குழுவுக்கு பேரு பேராசிரியர் ரஞ்சித் ராய் சௌத்ரி குழு. பேராசிரியர் ரஞ்சித் ராய் சௌத்ரி குழு, நிபுணர் குழு. நீட்டை பரிந்துரைக்கல. பாதிக்கு மேல பிஜேபி எம்பிக்களை கொண்ட நாடாள நிலைக்குழு 92வது அறிக்கையில நீட்ட பரிந்துரைக்கல. கூட்டாட்சி தத்துவத்தை மதித்து காமன் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எந்த மாநிலங்கள் விரும்பலையோ அந்த மாநிலங்களை விலக்கி வைத்துவிட்டு இப்படிதானே சொன்னாங்க. ஆனால் திரு நரேந்திர மோடி யார் சொல்வதை ஏற்றுக்கொண்டாரு கேட்டா, ஊழலிலே திளைத்து பல கிலோ தங்கம் பறிமுதல் செய்த கேப்டன் தேசாய் வீடு இருக்க, அந்த கேப்டன் தேசாய் காலத்தில் ஊழலிலே திளைத்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கொடுத்த நீட்ட திரு நரேந்திர மோடி ஏற்கிறார். கேப்டன் தேசாய் சொல்றபடி திரு நரேந்திர மோடி நடக்கிறாரே தவிர, ஊழல் பேர் வரி சொல்வதை போல் திரு நரேந்திர மோடி நடக்கிறாரே தவிர, ரஞ்சித் ராய் சௌத்ரி அவரால் நியமிக்கப்பட்ட வல்லுநர் சொன்னதையே திரு நரேந்திர மோடி ஏற்கவில்லை என்றால், ஒன்றிய அரசு மக்கள் விரோத அரசு, மாணவர் விரோத அரசு, பொது சுகாதாரத்துறைக்கு எதிரி என்பதற்கு வேற என்ன சான்று வேண்டும்? நீட் என்பது மருத்துவ கல்வி, பொது சுகாதாரத்துறை ரெண்டையுமே சிதைத்துவிடும் என்பதால் நீட் என்பதை ஏதோ ஏழைக்கு உள்ள போறதுக்கு, ஏதோ பட்டியல் எடுத்து மக்கள் அவங்களாலெல்லாம் MBBS படிக்க முடியல அது ஒப்பாரி வைக்கிறதுக்காக நீட் எதிர்க்க சொல்லல. நீட்டை எதிர்ப்பது, நீட் என்பது இந்திய இறையாண்மைக்கு, இறையாண்மை என்பது மக்கள் விரும்புவதை அரசு செய்வது. எனவே இறையாண்மைக்கு சவால் என்பதால் நீட் ஒழியும் வரை இந்த போராட்டம்